அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம் சகோதர சகோதர சொந்தங்களே. இந்த காணொளி முழுக்க முழுக்க நமது இஸ்லாம் சகோதர சகோதரி மற்றும் சொந்தங்களுக்கான காணொளி. இஸ்லாம் சகோதரர்கள் நமது இந்திய பங்கு சந்தையில் எவ்வாறு முதலீடு செய்வது, அந்த முதலீடு குரானில் சொன்ன மாதிரி அல்லாவின் ஆணைப்படி அது எப்படி ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் இருக்க முடியும், ஹலாலா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் எப்படி இருக்க முடியும், அதில் எந்த ரிபாவோ அல்லது எந்த சூதாட்டமோ எந்த மலிவான ஒரு வியாபாரமோ அல்லது அதிகப்படியான வட்டி தரக்கூடிய வியாபாரமோ இல்லாமல் எப்படி நமது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதுங்கிறத பற்றின காணொளி தான் இது. ஏன் இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமது இஸ்லாம் சொந்தங்கள் நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதையும் பார்த்துருக்கேன், கோடான கோடியில் இருக்கிற பெரிய பெரிய முதலீட்டாளர்களாகவும் இருக்கிறத பார்த்துருக்கேன். நான் மிடில் ஈஸ்ட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சிறிய ஒரு தயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கே நம்ம முதலீடு தவறான பாதைக்கு சென்றுமோ, நம்ம ஏதோ ஒரு இடத்துல போட்டு அவங்க வேறு எதுக்காவது யூஸ் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது எங்கே நமக்கு பாவக்கணக்கு ஆகிடுமோங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அது உண்மை தான். ஏன்னா இஸ்லாம் மார்க்கத்தில் எக்காரணத்தை கொண்டும் மது, மாது, போதை மற்றும் சிகரெட்டு, லிக்கரு, அதுக்கப்புறம் ஆபாசம் நிறைந்தது அல்லது சினிமா, இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது பண்ணால் பராக்கத் தராதுங்கிறது அவங்களோட ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை, மார்க்கத்தோட நம்பிக்கை. அதையும் ஃபாலோ பண்ணும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணுங்கிறதுக்காக சில சமயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்டிலே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம இந்தியா பார்த்திங்கனாக்கா, இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடு, 4வது இடத்துல ஜிடிபியில் வந்துட்டோம். இந்த இஸ்லாம் சகோதரர்களோட அந்த பங்களிப்புங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு. அதே சமயத்தில் அவர்களுக்கு இந்த புரிதல் இல்லை. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்டே தெரியாமல் பல இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதற்கான இந்த காணொளி தான் இது. ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுவோம். ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லக்கூடியது அல்லாவால் அனுமதிக்கப்பட்ட முழுக்க ஹலால் இன்வெஸ்ட்மெண்ட், பராக்கா தரக்கூடிய முதலீடுகள் தான் ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்டு நமது பங்கு சந்தையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பங்கு சந்தையில் ஷரியா இண்டெக்ஸ்னு சொல்லி செப்பரேட் இண்டெக்ஸ் அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இண்டெக்ஸை எப்படி பார்க்கணும், அந்த இண்டெக்ஸை எப்படி நம்ம பார்க்குறது, அது உண்மையாகவே அவங்க எந்தெந்த பங்குகள்லாம் அவங்க போடுறாங்க, இது சரியானது தானா, சரி இந்த பங்குகள்லாம் வாங்கணும்னு யார் சொன்னது, அதை யார் அனுமதித்தது, இதை பற்றிலாம் இந்த காணொளியில் முழுக்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி தொடங்குது, அதில் சரியான விதத்தில் ஹலால் முறையில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபத்தை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இது முழுக்க காணொளி. நான் மிடில் ஈஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய இடத்துல போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் எப்போயாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நான் பாட்டுக்கு பெருசாக தான் பேசிட்டுமே. அப்போ எங்கள் டீமில் இருக்கிற இஸ்லாம் சகோதரர்கள் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, சிகரெட்டு, லிக்கர் சம்மந்தமாக, ஏன்னா லிக்கர் சம்மந்தமாக ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் பேசும்போது அவங்க ஏஞ்சி போடுவாங்க. அவனு யோசிப்பேன், நான் என்னடா தப்பாக பேசிட்டேன், அவன் ஏன்டா ஏஞ்சி போகிறான், ஹபீப் ஏன்டா அவன் ஏஞ்சி போகிறான், அவனை கூப்பிடுங்கடா அப்படிமே. அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாரு, ஏன்டா ஏஞ்சி போனேன் அப்படிமே. இல்லைங்க, நீங்கள் அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்லாம் சொன்னீங்களா, அது எங்களுக்கு ஒத்து வராதது, அதில் நாங்கள் பண்ணக்கூடாது, அதை கேட்கவும் கூடாது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுங்கன்னாரு. அந்த 2016 தான் எனக்கு தெரிய வந்தது, ஒரு ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குதுங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு விழிப்புணர்வு கிடச்சி, இஸ்லாம் சகோதரலாம் இப்போ இதில் பண்ண மாட்டாங்கங்கிற விழிப்புணர்வு வந்தது. இன்னைய வரையும் நான் பேங்க்குக்கு போகிறேன், ஒரு பேங்க் எம்ப்ளாயரோ, பேங்க்கில் இருக்கிற மேனேஜரோ, இல்லை அட்வைசரி டீமில், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டீமில் இஸ்லாமியர்களை நான் பார்த்ததே கிடையாது. இஸ்லாம் உழைக்கும் வர்க்கத்தினராக, ஆமாம் கடுமையாக உழைப்பாங்க. பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்களா, ஆமாம் இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிற அந்த பயத்தை உடைக்கணும். அந்த பயத்தை உடைக்கிறதுக்குரிய காணொலி தான் இந்த காணொலி. நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இண்டெக்ஸை யாரெல்லாம் கண்காணிக்கிறாங்கிற பேரை மட்டும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்துடும். முதல்ல தக்வா அட்வைசரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இஸ்லாம் சகோதரர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தக்வா அட்வைசரியும் ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனும் இவங்க சேர்ந்த தாசிஸ், இங்கே பாருங்கள், தாசஸ்ங்கிற ஒரு அட்வைசரி குழு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷரியா இண்டெக்ஸில் இருக்கிறாங்க, அவங்க தான் அதை நிர்வகிக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. நமது பங்கு சந்தையில் இந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இதை பண்ணுறாங்க. சரி, இந்த தாசிஸில் யார் இருக்காங்கிறத பேரை சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். அதில் முக்கியமாக இங்கே பாருங்கள், ஐயாவோட புகைப்படத்தை பாருங்கள், அப்துல் காதிர் பரக்கத்துல்லா, இவர் அந்த பாடியில் முக்கிய பதவியில் வகிக்கிறாரு. அதுக்கடுத்து காலித் சைஃபுல்லா ரஹ்மானி, இங்கே பாருங்கள், இவரை பாருங்கள், இவரும் இதில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். கரெக்டாக இவரை பாருங்கள், டாக்டர் முனைவர், அவரை பாருங்கள், டாக்டர் ஹஃபீஸ் முகமது இக்பால்,
இவர் பாருங்க, இவர் வந்து மெக்கால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அங்கேயும் அவங்க ஒரு மெம்பர்ஷிப் பாடியில் இருக்கிறாரு. இங்கேயும் ஹைதராபாத்தில் இருக்கிற பெரிய ஒரு அகாடமியில் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் பொசிஷனில் இருக்கிறாரு. இவர் 100-200 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. இவங்களோட ப்ரொஃபைல் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இவங்க எல்லாமே அந்த தக்வா, தாசிஸ் ப்ளஸ் அந்த ஷெரியா இன்வெஸ்ட்மெண்ட் குழுவில் இருக்கிறாங்க. இவங்க மாதம் அந்த இண்டெக்ஸ் எப்படி இயங்குது, அந்த இண்டெக்ஸில் இருக்க ஷேர்ஸு பங்குகள் எல்லாமே ஹலால் முறையில் வரக்கூடிய வருமானங்கள் தானா, அந்த நிறுவனங்கள் ஏதாவது ப்ரீச்சிங் பண்ணுறாங்களா, நமது இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக ஏதாவது முதலீடு பண்ணுறாங்களா தான் விரிவாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை கழட்டி விட்டுட்டு வேறு ஸ்டாக் மாற்றிடுவாங்க. அது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், இதில் பார்த்துக்குங்க. ஷெரியா இண்டெக்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதை எங்கே செக் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் விளக்கமாக பார்த்துடலாம். நான் கூகுள் போய்ட்டேன், என்எஸ்சி ஷெரியா இண்டெக்ஸ்ன்னு போட்டேன், வந்துருச்சு. இதான் நம்மளோட நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஷெரியா இண்டைஸு. நான் அதுக்குள்ளே போகிறேன். அதாவது ஒரு இண்டைஸ்னால் அந்த ஃபண்டு, அந்த இண்டைஸு எப்படி வேலை செய்யுது அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த மெத்தடாலஜி நான் போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மெத்தடாலஜி போகிறேன். மெத்தடாலஜி போனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடாலஜி. இந்த பாருங்கள், ஷெரியா இண்டைஸ், நிஃப்டி ஷெரியா இண்டைஸ் மெத்தடாலஜிலாம் இருக்குல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது ஒரு டோட்டல் பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா நிஃப்டி 50 எப்படி ஒர்க் பண்ணுது, நிஃப்டி ஆட்டோ எப்படி ஒர்க் பண்ணுது, நிஃப்டி பேங்க் எப்படி ஒர்க் பண்ணுது, கெமிக்கல் ஒர்க் பண்ணுது, ஃபார்மா எப்படி ஒர்க் பண்ணுது, ரியாலிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, ப்ரைவேட் பேங்க்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஹெல்த் கேர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, கேபிட்டல் மார்க்கெட் எப்படி, கமாடிட்டி எப்படி, எம்என்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே 31 பார்த்திங்கன்னா, இங்கே தான் நம்மளோட டாபிக் இருக்குது, ஷெரியா இண்டைசஸ். ஓகே, இந்த ஷெரியா இண்டைசஸ் பாருங்கள். அப்படியே கீழே வர வாட் இஸ் ஷெரியா இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. நிஃப்டி 50 ஷெரியா இண்டெக்ஸு சொன்ன மாதிரி. அடுத்து நிஃப்டி 500 ஷெரியா, அடுத்து நிஃப்டி ஷெரியா 25, இதெல்லாம் இருக்குது. சரியா? இப்போது இது யார் சார் ஸ்க்ரீன் பண்ணுறா? இது நம்ம ஏனோ தானோன்னு யாரோ உட்காந்து பண்ணுறாங்களா? அதெல்லாம் கிடையாது சார். ஸ்க்ரீனிங் பார்ட்னரை பாருங்கள். இங்கே இதில் தான் உங்களுக்கு வரும், பிடிப்பு வந்துடும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ஐசி இண்டெக்ஸஸ் லிமிடெட் கான்ட்ராக்டட் வித் தக்வா அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தக்வா அட்வைசரி அண்ட் ஷெரியா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன், தாசிஸ்பாங்க. தாசிஸ், இந்த பாருங்க, தாசிஸ் ப்ரொவைட் ஷெரியா ஸ்க்ரீனிங் ஃபில்டர் த ஸ்டாக்ஸ். அந்த பங்குகள் இஸ்லாம் மார்க்கம் சொன்னபடி வருமானங்களை ஈட்டுகிற நிறுவனங்களை யார் அதை ஃபில்டர் பண்ணுறா? தாக்வா அட்வைசரி பண்ணுறாங்க. சார் யார் சார் அந்த தாக்வா அட்வைசரி அண்ட் ஷெரியா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ், இந்தியாஸ் பிரைமரி ஷெரியா அட்வைசரி இன்ஸ்டிடியூஷன், ஃபீல்டு பிஸ்னஸ் இன் ஃபினான்ஸ். தாசிஸுங்கிறவங்க தான் வந்து இதை ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்க. சரி, இந்த தாசிஸில் யார் சூப்பர்வைசரி பாடியில் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அதாவது இப்போ இது இந்தியாவில் வந்து நாங்களும் போய் பேருக்கு நாங்களும் வந்து ஒரு ஷெரியா இண்டெக்ஸை போகிறோன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஷெரியா இண்டெக்ஸ் பண்ணால் அந்த மார்க்கத்துலேருந்து இருக்கிற முக்கிய நபர்கள் இருக்கணும், அதுக்கு ஒரு கன்சல்டன்சி இருக்கணும், அந்த அட்வைஸ் இருக்கணும். அதனால் தக்வா என்ன பண்ணுறாங்கன்னா, ஷெரியா அட்வைசரி இந்தியாவில் இருக்கிற ஷெரியா அட்வைசரி இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு சேர்ந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் பாடியில் யார் இருக்கா பாருங்கள். இந்த பாருங்கள், பர்கத்துல்லா, மஃப்டி பர்கத்துல்லா, ப்ராமினென்ட் இஸ்லாமிக் ஷெரியா லா எக்ஸ்பர்ட். பாருங்கள், லா எக்ஸ்பர்ட்டாக இவர், சட்ட மேதை, வித் பேக்ரவுண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி ஒர்க். இவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு? ஹி வாஸ் ஒர்க்ட் இன் ட்ரெயின்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் இஸ்லாமிக் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா அண்ட் யூகே. மஃப்டி ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த பிரிட்டிஷ் முஸ்லீம் கம்யூனிட்டி as an imam, sharia judge, developer of Islamic law, information databases and sharia advisory, Islamic bank fund, Europe and Asia. பாருங்க, இவர் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காங்க, யூகே, யூரோப், ஏஷியா, இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஷெரியா ஜட்ஜாக கூட இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஹீ இஸ் ஆல்சோ சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் உலாமா ஹலால் ஃபுட் அத்தாரிட்டி ஆஃப் யூகே. பாருங்கள், ஹலால் இருக்குல்ல, ஹலால் ஃபுட் அத்தாரிட்டி யூகேல இருக்குல்ல, அதோட சேர்மன் தான் இவர். அடுத்து பாருங்கள், மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பார்த்துக்கோங்க, மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இஸ்லாமிக் ஃபினான்ஸ் செக்டர் இன் யூகே. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இந்த ஸ்க்ரீனிங் பண்ண போகிறது யார்? தலைவர் யார் உட்காந்துருக்கிறா? மஃப்டி சார் தான் உட்காந்துருக்கிறாரு. சூப்பரு. அடுத்து வாங்க, கீழே வாங்க. அடுத்து பாருங்கள், மஃப்டி காலித் சைஃபுல்லா ரஹ்மானி. மஃப்டி காலிகுல்லா சைஃபுல்லா ரஹ்மானி, அவரும் அந்த சூப்பர்வைசரி போர்டில் இருக்கிறாரு. சார் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் வந்து சைஃபுல்லா ரஹ்மானி ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் இஸ்லாமிக் ஃபிக் அகாடமி, அந்த அகாடமியில் ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்ட்லேயும் அதுலேயும் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீஸ் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் இஸ்லாம் அண்ட் ஹைதராபாத், அங்கேயும் அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபவுண்டராக இருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு.
இஸ்லாமிக் எஜுகேஷனுக்காக எழுதியிருக்காரு. அவரும் என்ன பண்ணுறாரு, இதில் ஒரு கமிட்டியில் மெம்பராக இருக்கிறாரு. அடுத்து டாக்டர் ஹஃபீஸ் முகமது இக்பால் நத்வி, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரம் உம்முல் குரா யூனிவர்சிட்டி மக்கா, சவுதி அரேபியா. இங்கே பாருங்க வந்துட்டான் பாருங்க தலைவன், சவுதி அரேபியா, மக்கா, சவுதி அரேபியா. ஹி ஹாஸ் பீன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கிங் சவுத் யூனிவர்சிட்டி ரியாத் ஃபார் 6 years. ஹி ஹாஸ் பின் தாட் ஷெரியா ஃபார் 2 decades வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன். போதுமாங்க, இதை விட என்னங்க வேணும்? ஸோ இந்த ஷெரியாவோட இந்த ஸ்க்ரீனிங்கில் தாசிஸில் யார் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இவங்களெல்லாம் மீறி ஒரு ஸ்டாக்கு கூட உள்ளே வந்துடாது அந்த மார்க்கத்துக்கு எதிராக. சரிங்களா? அடுத்து வாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ செய்யப்படும். மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டாக்கு அந்த பிஸ்னஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஷெரியா டீமு. இந்த ஷெரியா டீமில் மஃப்தி அப்துல்லா அவர் இருக்கிறாரு, மஃப்தி காலித் சைதுல்லா இருக்கார், அடுத்து டாக்டர் ஹஃபீஸ் முகமது. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது வயலண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டாக்கை அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம போய்ட்டு ஒரு ஸ்டாக்கை போய் மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், இப்போது இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாம் ஷெரியா, இது ஷெரியா இண்டெக்ஸு, அதை போய் எங்கே பார்க்குறது, எப்படி பார்க்குறது, இதெல்லாம் சொல்லியாச்சு. அது எப்படி ஒர்க் பண்ணுது அதையும் சொல்லிட்டேன். இப்போது அது என்ன கொடுத்துருக்கு ரிட்டன் அப்படியே பார்த்துருவோமா? இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டேன், ஜீரோதார மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டேன், காயினில் போயிட்டேன். இப்போ நான் போய்ட்டு எத்திக்கல் ஃபண்டுன்னு கொடுக்குறேன். இந்த பாருங்கள், டாட்டா எத்திக்கல் ஃபண்டுன்னு இருக்கா, அப்படியே போயிடுறேன். டாட்டா எத்திக்கல் ஃபண்டு போடுறேன். இங்கே பாருங்கள், டாட்டா எத்திக்கல் ஃபண்டு போயிட்டேன், 5 year போடுறேன். இங்கே பாருங்கள், இதை விட என்னங்க வேணும்? 5 year CAGR 15% கொடுத்துருங்க, வருஷம் 15% கொடுத்துருக்கு. இதை விட என்னங்க வேணும்? இங்கே பாருங்கள், இந்தியாவு மேலே நம்பிக்கையும் இருக்குது, இஸ்லாம் மேலே மார்க்கத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ தாங்க, ரெண்டும் சேர்ந்து 15%. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? யாருங்க தருவா? எஃப்டி நமக்கு எவ்வளோ பை தருது? எஃப்டி நமக்கு 5% தருது பை. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ பை தருது? அது 6% தருது பை. சீனியர் சிட்டிசன் போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ பை தருது? 8% தருது பை. மார்க்கெட்டில் நாங்களாம் பண்ணுறோம், நம்ம மார்க்கெட்டில் அது எத்தனை பை தருது? அது 12% 13% தருது பை. பாண்டு அதெல்லாம் எவ்வளோ பை தருது? 11%, 12%. பாண்டு பக்கம் நீங்கள் வரமாட்டீங்க, எனக்கு தெரியும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது வந்து பராக்கா தராது, அதனால் நீங்கள் அந்த பக்கம் வரமாட்டீங்க. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், 15% தருது. இதை விட என்ன வேணும்? தயவு செஞ்சு மக்களே, இஸ்லாம் பிரதர்களே, 15% விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நீங்களும் வளர்ந்துருங்க. அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி வளர்கிறதுக்கு உங்களோட ஃபண்டுகளை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. மதுரை வீரனாக திருச்சியிலேருந்து. இப்போ டாடா எத்திக்கல் ஒன்று காமிச்சிட்டேன்னா, சரி இன்னொன்று சார், என்ன சார் ஒன்று மட்டும் காட்டுறீங்க, இன்னொன்று காட்டுங்க சார்ங்கிறீங்க. சரி வரேன், தாரஸ் எடுத்துப்போமா? சரி வரேன், தாரஸ் வாடா. நீ என்ன பண்ணியிருக்க? இந்த 15%, இந்த அவனும் 15% பாய். வருஷத்துக்கு 0.91% தான். அதாவது 15% பாருங்கள், 14.99%. அதில் 0.91% யாருக்கு? அந்த ஃபண்டு மேனேஜர் போய்டும். அந்த பாருங்கள், ஃபண்டு மேனேஜர் இங்கே இருக்குது பாருங்கள். அது எங்கெங்கெல்லாம் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துருவோமா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 17, மெட்டீரியல்ஸில் 16, எனர்ஜியில் 13, கன்சியூமபிள்ஸில் 12, இண்டஸ்ட்ரியில் 8, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை ஃபண்டு மேனேஜர் இந்த பாருங்கள், டிஸ்க்ளைமர்லாம் போனோம்னா எல்லாம், இந்த ஷேர் த டாக்குமெண்ட் போனோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும். மக்களே பார்த்துட்டிங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எப்படின்னா, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டு சொல்லிட்டீங்க, 15% வருஷம் 15%, அதுவும் ஹலால் முறையில். வாவ், சூப்பர், ஃபென்டாஸ்டிக். இது ஏன் எனக்கு யாருமே சொல்ல அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, சிறிய விஷயம் தான் இது. உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று வேணும். ஓகே, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அது ஜீரோதாவாக இருக்கலாம், க்ரோவாக இருக்கலாம், ஏஞ்சல் ஒன்றா இருக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா வங்கிகளில் ஓப்பன் பண்ணுறது தவிர்த்துருங்க. வங்கியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ரெகுலர் ஃபண்டாக போய்டும். ரெகுலர் ஃபண்டாக போச்சுனாக்க அதில் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக போய்டும். சரிங்களா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு முடிந்த 100 ரூபாலேருந்து 500 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு இருக்கிற அமௌண்ட்டை கூட பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நமது இஸ்லாம் சகோதரர்கள் வந்து குறைவான சம்பளத்தில் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், குறைவான சம்பளம் 6000, 7000, 4000, 5000 அப்படிலாம் பண்ணுறாங்க மாத வருமானமே. அதில் அவங்களுக்கு மிஞ்சிறது பார்த்திங்கன்னா 300, 200 இருக்கும். அந்த 300, 200 போய் நான் எஃப்டியில் போகிறேன், பேங்க்கு சேவிங்ஸில் வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா அது 2% தான் வரும். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத சகோதரர்களே, இஸ்லாம் சகோதரர்களே. தயவு செய்து அதை இந்த மியூச்சுவல் ஃபண்டு வழியாக எடுத்துகிட்டு வாங்க. மியூச்சுவல் ஃபண்டும் வளரும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வளரும் போது என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளை எடுத்துகிட்டு வரும்போது இந்தியன் எக்கனாமிக்கும் உதவுது, உங்களுக்கும் உதவுது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சவுதி அரேபியா இப்போ உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நியோம் ப்ராஜெக்ட். தெரியும் தானே? இங்கே பாருங்கள், எத்தனை கோடி மதிப்பு தெரியுமா நியோம் ப்ராஜெக்ட்டு? சொல்லலாம் முடியாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மதிப்பு பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மக்கா, மதினா இவ்வளோ பெரிய இஸ்லாமோடைய சொர்க்கம்னு அழைக்கப்படுகிற, இஸ்லாம் மார்க்கத்துடைய சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிற சவுதியில் இவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, எதுக்கு?
அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை உடைச்சிட்டு அவங்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலை, ஹலால் முறையில் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க. ஏன்? தன் நாடு வளரணும்னு. தன் நாடுகள் இந்த மாதிரி சிந்திக்கும் போது ஒரு தனி மனிதன் நம்ம எப்படி சிந்திக்கணும்னா, நானும் வளரணும், என் நாடும் வளரணும், என்னோட பணவீக்கத்தை முறியடிக்கணும். நாளைக்கு என் ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அதிகமாக இருக்குது, தக்காளி விலை காய்கறி விலை அதிகமாகிட்டுருக்கு, எல்லாம் அதிகமாகிட்டுருக்கு. அதனால் உங்கள் பணம் 7% மேலேயும் வளரணும், நாடும் வளரணும், மார்க்கமும் நல்லா இருக்கணும்னா இதுதான் சிறந்த வழி. இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்குறது சரியாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது தான் சிறந்த வழி. இதிலிருந்து இஸ்லாம் சகோதரருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹலால் முதலீடு, ஹராம் இல்லா வாழ்க்கை, ரிபா இல்லா முதலீடு, பரக்கத் நிறைந்த வாழ்க்கை. இவ்வளோ தான் மக்களே. அலைக்கு சலாம் ஹபீபி. நன்றி.